சாய் உஷாராணி. நான் ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப தொல்லைகள், படாத துன்பங்கள், வேதனைகள், இது அனைத்தும் எப்படி மீள்றதுன்னு எனக்கே புரியவே இல்லை. ஒரு நாள் சாய்பாபா எனக்கு காட்சி கொடுத்தா, என்னாலையும் வா, உன் அனைத்து கஷ்டமும் நான் தீர்த்து வைக்கிறேன்னு எனக்கு எட்னீஸு கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு சாய்பாபா ஆலயம் சென்று நான் ஒரு பாதத்தை பிடிச்சிக்கிட்டு என் மனசில் இருக்க அனைத்தும் சொன்னேன். இது சாய்பாபாவின் சத்தியவாக்கு. சாய்பாபா சத்தியம் பண்ணுற உண்மையான கதை தான் சொல்கிறேன். இது கதைக்காக சொல்ல, உண்மை தான் இது நடந்தது. நான் 9 வாரம் சாய்பாபா ஆலயம் சென்றேன். அந்த 9 வாரமும் குறைஞ்சது 1 கிலோ இல்லை 1.5 கிலோ அரிசி, நல்ல அரிசி போட்டு தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், இந்த 9 வாரமும் ஏதாச்சும் ஒரு சாதம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அவருக்கு நெய்வேத்தியமாக பிஸ்கெட்டோ, பன்னீரோ, எண்ணெயோ, வத்தியோ, கற்பூரமோ இதை எடுத்துக்கிட்டு அந்த 9 வாரமும் கரெக்ட் டைமுக்கு சாய்பாபா ஆலயத்தில் நான் இருப்பேன். எனக்கு ரொம்ப நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை தான் முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். கேட்டது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம துரதிருஷ்டம், நம்ம கர்ம வினைகள் காய்ஞ்சால் தான் நமக்கு நினைத்தது நடக்கும். ஆனால் நம்ம சாய்பாபா ஆலயம் போனால் எல்லாமே அவர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுவோம். நம்ம நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். சாய்பாபா அள்ளி கொடுப்பார். கண்டிப்பாக அன்னதானன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களால் முடிந்தால் 5 பேருக்கோ இல்லை 3 பேருக்கோ இல்லை 9 பேருக்கோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ, ஹோட்டல் கடையில் கூட நீங்கள் எது வேணாலும் அவருக்கு கோதுமை மாவில் ரொம்ப பிடிக்கும். பூரியோ சப்பாத்தியோ ஏதாச்சும் வாங்கி அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் விலகி நன்மை நடக்கும், வெற்றி கிடைக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.